ஹாய் குட் மார்னிங்க மாணவர்களே, மை டியர் போர்டு புட் பேப்பர்ஸ் வியூவர்ஸ் சில்ட்ரன்ஸ், நீங்கள் என்னை எப்படி வேணுனாலும் சித்தரித்து கொள்ளுங்கள். பட் என் விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி புத்திமதி சொல்லிகிட்டு இருக்கிறது தான். எஸ், ஆமாம், அது நீங்கள் எப்படி வேண்டும், அதான் சொல்லிட்டல, எப்படி வேண்டுமானாலும் என்னை நீங்கள் சித்தரித்து கொள்ளுங்கள். நான் இப்படி தான், வேறு நமக்கு ஒன்றும் சொல்ல தெரில. சரி, ஓகே. எனிவே, இது பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு வீடியோ. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க, நல்லா பாருங்கள். நிறைய பேர் அறிஞர்கள் பலர் கருத்துக்கள் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களுடைய கருத்துக்களெல்லாம் நம்ம கவனிக்கும் போது நிறைய விஷயங்களை நம்ம செய்யக்கூடிய தவறுகளை நாம் திருத்திக் கொள்ள முடியும். நான் ஒரு சினிமா படம் பார்த்தேன். இந்த சினிமா படத்தில் ஒரு தாய் தன்னுடைய மகன் பயங்கரமாக கோவக்காரனாக இருக்கான். அப்போ அந்த தாய் சொல்லுது, அவனை கூப்பிட்டு சொல்லுது, அவங்ககிட்ட பேசுது, டேய் 7 நாள் இருக்குல்ல, அதில் ஒரே ஒரு நாள் மட்டும் கோவப்படு. இது 6 நாள் உன் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோ. இந்த 6 நாள் அப்படியே எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறியோ அதில் ஏன் நீ சரியாயிடுவ. சப்போஸ் அப்படி உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா உனக்கு யார் மீது கோபமோ அந்த கோபத்தை ஒரு நாள் அப்படி அந்த ஏதோ நானி ஏதோ ஒரு படம், தெலுங்கு படம், அந்த நானி படத்தில் நடித்தாரே, அவர் தான் அதில் நடிச்சிருக்கிறாரு. சரி, எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்தது, அதை பற்றி நான் பேசவில்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கிருபானந்த வாரியார் இருக்கிறார் பாருங்க. அவர் ஒரு இது சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார்னா, அதாவது பிறக்கும் போதும் பாடுகிறான், இறக்கும் போதும் பாடுகிறான், இடையில பாராட்டுக்கள் ஆமாம் செய்யுங்க அப்படி சொல்லுவார். ஆமாம், ஒருத்தன் பிறக்கும் போதும் பாடுறான், இறக்கும் போதும் பாடுறாங்க, ஆனால் பாராட்டப்பட வேண்டும். எல்லாருமே என்னது இடையில் அந்த இடைப்பட்ட நாட்களில் பாராட்டப்பட வேண்டும் என்கிறார். பாராட்டணும். நான் பார்த்தீங்கன்னாக்கா என் பொண்டாட்டி சாணி இருக்குல்ல, சாணி மாடு சாணி, அதை கரைச்சி எடுத்துகிட்டு சோத்துல ஊற்றி ரசம் அப்படின்னு சொன்னால் சாப்பிட்டுட்டு வா இட்ஸ் வாட்டர்ஃபால் பியூட்டிஃபுல் அப்படின்னு நான் சொல்வேன். எஸ், பாராட்டு. அது சாணி தான், நமக்கு தெரியும். பட் அதே நேரத்தில் சம்டைம்ஸ் செம்ம உலகத்துலேயே சூப்பர் ரசம் அதுவாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ரசத்தை ஊற்றிட்டு ஏதோ வச்சுருக்கேன் அப்படின்வா. ஆமாம், நான் சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்ன கருமை இது, நாய் மூத்துற மாதிரி இருக்குதுன்னு. இதுதான் மனிதன். ஆமாம், எதையும் அவனால் சரியாக பார்க்க முடியாது. ஸோ அப்படி தான் நீங்கள் என்னை எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் உங்களை எப்படி பார்க்குறேன்றதும் எனக்கும் கரெக்டாக தெரியாது. பட் சில கருத்துக்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். எல்லாரையும் சொல்கிறேன், அவங்க எல்லாரையும் தான் சொல்கிறேன். எல்லாருமே திறமைசாலி தான், அறிவாளி தான், புத்திசாலி தான், ஏற்றத்தாழ்வுகள் இல்லாதவர்கள் தான், புரியுதுங்களா? பட் கருத்துக்கள் சொல்லுங்கள். அதனால் நிறைய பேருக்கு நன்மை இருக்குது. உங்களுக்கு அது தெரியாது, எனக்கு தெரியும். ஸோ அப்படியே நம்ம உள்ளே போகலாம். இது முன்னோர்கள் நமக்கு கொடுத்த சொத்து, மிகப்பெரிய மாபெரும் சொத்து என்றால் அறிவு தான், கல்வி தான். அப்படிப்பட்ட பேர் அறிஞர்கள் அவர்களுடைய தத்துவங்கள், பழமொழிகள், இல்லை பொன்மொழிகள், இல்லை கோடஸ், இல்லை ப்ராவர்ப், எப்படி வேணால் எடுத்துங்க. அப்படியே நம்ம போகலாம். இப்போது என்ன அவங்களுக்கு எடுத்து போடுவேன். மேத்யூ ஆர்னால்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு தெரிந்ததை பயிற்சி செய், நீ அறிவு என்னது பெருகுவாய். உனக்கு தெரிந்ததை பயிற்சி செய், நீ அறிவு பெருகுவாய் அப்படின்றாரு. ஒரு வித்தகார, ஒரு மேஜிக் மேன் அப்படி தான். பயிற்சி தாங்க, ப்ராக்டிஸ் தாங்க. ப்ராக்டிஸ் மேக் த பர்சன் பர்ஃபெக்ட். ப்ராக்டிஸ் அவர் தான் குரு, ரைட்டா? ஸோ அதுதான் அவர் சொல்கிறார், உனக்கு தெரிந்ததை பயிற்சி செய், ஆமாம், நீ அறிவு பெருகுவாய் அப்படி சொல்கிறார். யார் சொல்கிறாரு? மேத்யூ ஆர்னால்டு சொல்கிறாரு. அந்த மாதிரி பழமொழி களஞ்சியம் அப்படியே ஒரு நாடாக பார்க்கலாம். ஜெர்மன் பழமொழி. இது ஜெர்மன் பழமொழி. துடைக்க முடியாதவற்றை தூசியாவது தட்ட வேண்டும். எப்படி? ஒரு விஷயம் துடைக்க முடியாது, இவன் அழுக்கு, இவன் தரித்திரம் பிடிச்சவன், இவன் வேலைக்கே ஆக மாட்டான், தூய்மைப்படுத்தவே முடியாது அப்படின்னாக்க தூசு ஆகுது தட்டு லைட்டாக, டேய் பார்த்துக்கடா, சும்மா தட்டியாவது கொடு அப்படின்றது தான். என்னது? துடைக்க முடியாதவற்றை தூசியாவது தட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். யார் சொல்ல? ஜெர்மன் பழமொழி. ஜெர்மனில் அந்த மாதிரி பழமொழி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னாக்க, அறிவை தேடிக்கொண்டு இருப்பவன் அறிவாளி, அறிவை பெற்றுவிட்டேன் என்று நினைப்பவன் முட்டாள். அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் பார்த்தீங்களாக்க. அறிவை என்னது தேடணுங்க, டெய்லி தேடணும், தேடிக்கொண்டே ஓடிக்கொண்டே தேடுதல் அறிவு பெற்றி. அறிவில் முழுமை பெற்றவன் ஒரு பயலும் கிடையாது உலகத்தில். கடலை விட
பெரிது அறிவை தேடுவது என்பது. ஸோ தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அறிவை தேடி தேடு 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 தேடிக்கொண்டே இரு. ரைட்டா? அதுதான். அறிவை தேடிக்கொண்டு இருப்பவன் அறிவாளி, அறிவை பெற்றுவிட்டேன் என்று நினைப்பவன் முட்டாள். ஆமாம், நான் தான் ஞானி, நான் தான் மயிறு, நான் தான் மியூசிக்கில் கிங்கு, நான் தான் பெண் ஞானி, ஞானி மயிறு 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 சாணி. ஞானி இல்லை, சாணி, மாட்டு சாணி. ரைட்டா? அந்த திமிரு, அந்த அகம்பாவம் கூடாது. அது அறிவு அல்ல. அதை தான் சொல்கிறாங்க. ஜெர்மன் பழமொழிங்க அது. அப்புறம் பார்த்துங்க, ஃப்ரெஞ்சு பழமொழி. ஃப்ரெஞ்சின்னா ஃப்ரான்ஸ். ஆமாம், ஃப்ரான்ஸு அங்கே. அந்த பழமொழி அவங்க நாட்டு பழமொழி. தாழ்ந்த லட்சியத்தில் வெற்றி பெறுவதை காட்டிலும் உயர்ந்த லட்சியத்தில் தோல்வியடைவது மேல். எப்படி? தாழ்ந்த சிறு 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 இன்பங்களை தேடி 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 ஓடியாது, அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு முக்காடை போட்டுக்கிட்டுலாம் ஓடாத. எப்படி? அது தப்பு. அதை விட உயர்ந்த லட்சியத்தில் தோல்வி அடைவது மேல். உயர்ந்த ஒரு நோக்கத்துக்காக. அதை இப்போ என்ன எடுத்துங்க, இல்லை என்ன மாதிரி நீ எவ்வளோ அறிஞர்கள், எவ்வளோ என்ன அறிஞர் நான் சொல்லிக்கல, சாரி மன்னிச்சிடுங்க. எவ்வளோ உலகத்தில் எவ்வளோ மாபெரும் அறிஞர்கள் இருந்த இடம் கூட தெரியாது ரொம்ப பேர். அவங்க எங்கே இருந்தாங்கன்னு கூட தெரியாது ரொம்ப பேருக்கு. அவங்க சத்தத்துக்கு அப்புறம் தான் போய் நோண்டி அவனுங்களை பற்றி பேச. உயிரோடு இருக்கும்போது சோறு போட மாட்டான், செத்ததுக்கு அப்புறம் பால் ஊற்றுவான்னு நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம். இல்லை கேள்விப்பட்டு இருக்கிறோமா இல்லையாங்க? உயிரோடு இருக்கிறவனுக்கு சோறு போட மாட்டான், இல்லாத சாமிக்கு என்ன பண்ணுவான்? படையல் போடுவான். பைத்தியக்கார உலகம். சரி, அதை விட்டுருங்க. அதாவது தாழ்ந்த லட்சியத்தில் வெற்றி பெறுவதை காட்டிலும் தாழ்ந்த விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், அற்பத்தனமான பதர்கள், மனிதர்கள், மிருக நாய்கள், அந்த மாதிரி உள்ளவர்களுடன் தொடர்பு கொண்டு நான் வெற்றி பெற்று விட்டேன் மயிரை பிடிங்கிட்டெல்லாம் சொல்கிறத காட்டிலும் தாழ்ந்த லட்சியம். அதெல்லாம் தாழ்ந்த லட்சியம். தாழ்ந்த பசங்களோட வந்து போட்டி போடுறது, நான் உன்னை ஜெயிச்சிடுறேன் பார்க்குறியா, அந்த மாதிரி கேவலமான அற்பத்தனமான விஷயங்களில் போட்டி இடுவதை காட்டிலும் உயர்ந்த ஒரு லட்சியத்துக்காக கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நேர்மை, உண்மை, நீதி, நியாயம், இப்படி அதில் போராடி 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 ஆள் அடையாளமே தெரியாமல் செத்து போனாலும் தட் இஸ் என்னது? உயர்ந்த லட்சியத்தில் தோல்வி அடைவது மேல். இது பிரெஞ்சு பழமொழி. ரைட்டா? அறிவின் அடையாளம் இடைவிடாத முயற்சி. அறிவின் அடையாளம் என்ன? இடைவிடாத முயற்சி. அப்படி என்றால் இடைவிடாத முயற்சி 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 முயற்சி. பார்த்தீங்கன்னா அவன் பாவம் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருப்பான். ரொம்ப கஷ்டம். போட்டுக்க துணி இருக்காது, ட்ரெஸ் இருக்காது, படிக்கிறதுக்கு புத்தகங்கள் கிடைக்காது. பட் இடைவிடாத ஒரு முயற்சி அவன் செய்து கொண்டே இருப்பான். அதுதான் அறிவின் அடையாளம். ரைட்டா? இது பிரெஞ்சு பழமொழி. அறிவின் அடையாளம் இடைவிடாத ஒரு முயற்சி. முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும், முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். தோல்வி மேல் தோல்வி கிடைத்து அவன் அசிங்கப்படுத்துவான், கேவலப்படுத்துவான், ஏறி மிதிப்பான், சாணியை கரைச்சி மூஞ்சில் தெளிப்பான். பட் யூ நெவர் மைண்ட். போயிட்டே இரு விடாத முயற்சி. முயற்சி 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 இடைவிடாத ஒரு முயற்சி. பிரெஞ்சு பழமொழி. அப்புறம் டச்சு பழமொழி. டச்சு பீப்புள்ஸ் எல்லாம் வந்தானுங்களா, சண்டெல்லாம் போட்டானுங்களா, நீங்களாம் சொன்னாலே சார்ந்து வேண்டாம். 2 காதுகள் சொல்லும் சாட்சியை விட ஒரு கண் சொல்லும் சாட்சியை மேலானது. 2 காதுகள் சொல்லும் சாட்சின்னு என்ன? இந்த காதில் ஒருத்தன் சொல்லுவான், அது கேட்கும். இந்த காதில் ஒருத்தன் சொல்லுவான், அதை கேட்கும். இன்னும் அவன் வந்தாண்ட ஏதாவது அவன் பேசிகிட்டு இருப்பான், அதையும் கேட்டுட்ருக்கும். பின்னாடி எவனா பேசிக்கிட்டு இருப்பான், அதையும் கேட்டுக்கிட்டு இருக்கும். இப்படி ஏகப்பட்ட மியூசிக் கேட்கும், இதை கேட்கும், அவன் கேட்கறது கேட்கும், பைப்படியில் சண்டையாக அதையும் கேட்கும். அதான் 2 காதுகள் சொல்லும் காட்சியை விட. அங்கே கேட்டது தானே காது சொல்லுது, வாய் மூலியமாக சொல்லுது இல்லையா? அதனால் 2 காதுகள் சொல்லும் சாட்சியை விட ஒரு கண் சொல்லும் சாட்சியே மேலானது. கண் இருக்க கோடிக்கணக்கான தூரத்தை ஒரு செகண்டில் பார்க்குது இல்லை இந்த கண். அப்படி பாருங்கள், நிலாவை பார்த்துடலாம், சூரியனை பார்த்துடலாம், நட்சத்திரத்தில் பார்த்துடலாம், அவ்வளோ ஸ்பீடு. கண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கண்ணால் பார்த்தது தான் என்னது. ஆனால் அதுக்கு சாட்சி வேணும்னு கேட்பான் கோர்ட்டில். சாட்சி இருந்தால் தான் நிரூபிக்கப்படணுமா. பைத்தியக்கார உலகம். சரி, ஓகே. அதுக்கு யார்? இது டச்சு பழமொழி. ரைட்டா? அதுக்கப்புறம் மறுபடியும் டச்சு பழமொழி தான். வாங்குபவனுக்கு 100 கண்கள் வேண்டும், விற்பவனுக்கு 1 கண் போதும். திருட்டு பையன், அவனுக்கு 1 கண்ணு போதும். ஆமாம், பித்தளத்தை தங்கன்னுவான், தங்கத்தை வெள்ளின்னுவான், தங்கமும் பித்தளையும் ஒன்றா சேர்ந்ததை என்னன்னு சொல்லுவான், சாமின்னுவான், கடவுள்னுவான். எல்லாம் அவனுக்கு 1 கண்ணு போதும்.
நொல்ல பையன் பிறக்கும்போதே எல்லாம் நொல்ல பையலாக தாங்க பிறந்திருக்கான். உங்களுக்கு தெரியுமா? பிறக்கும்போதே எல்லாம் நொல்ல பயலுக்கு தான். அதனால தான் அவன் கண்ணில் பிரியாணி, அப்புறம் ஓட்டு, அப்புறம் இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியறதே இல்லை. அதெல்லாம் நல்ல கண்ணோடு அவன் பிறந்திருந்தானா தன்னுடைய ஓட்டையும் தன்னுடைய ஓட்டு உரிமையை, உயிரை ஒரு குவார்ட்டருக்கும் பிரியாணிக்கும் விற்பானா இவனாவது? சொல்லுங்கள். நல்ல பசங்க பிறக்கும் போதே நல்ல பயலுக்கு, சாகும்போதும் அப்படியே தான் இருப்பான். அதுக்கு தான் அந்த காதலுக்கு கண்ணில் நாம் போலகுது. ஒரு அளவுக்கு இங்கே கண்ணு கிடையாது. அது விட்டுரு. வாங்குபவனுக்கு 100 கண்கள் வேண்டும், விற்பவனுக்கு ஒரு கண் போதும். டச்சுக்காரங்க சொல்கிறாங்க. வாங்குறவங்க பார்த்து வாங்கணும், விற்கிறவனை போய் குத்தம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. கவர்மெண்ட்டை குத்தம் சொல்லிகிட்டு இருக்கிறதுனால என்ன நன்மை இருக்க போகிறது? ஒன்றும் கிடையாது. நீ கவர்மெண்ட்டை 100 கண்ணு கொண்டு பார். கவர்மெண்ட்டை 100 கண்கள் கொண்டு பார். அவன் விற்க தான் செய்வான், உன்னை ஏமாற்ற தான் செய்வான், உன்னை கொத்தடிமையாக வச்சுக்கணும் தான் பார்ப்பான், உன்னை அடிமையாக தானே நினைக்கிறாங்க கவர்மெண்ட்டு. அப்போ வாங்குபவன், வாழ்பவன், ஒரு மனிதன் தன் குடும்பம், தன் குட்டிங்க, தன் வாழ்வாதாரத்துக்கு தேவைன்னா அவன் 100 கண் கொண்டு பார்வையிட வேண்டும், 100 கண்களால் அதை கவனிக்க வேண்டும். ஓகே, இது டச்சுக்காரங்க பழமொழி. நமக்கு என்ன அதுக்கு வம்பு? அதுக்கு அடுத்தது ஈராக்கு பழமொழி. அறிவில் போடும் முதலீடு அதிக லாபம் தரும். அறிவில் போடும் முதலீடு அதிக லாபம் தரும். அறிவில் தான் முதலீடு செய்ய வேண்டும். அறிவில் முதலீடு செய்யும் பொழுது அங்கு துரோகத்துக்கு அதிக வேலை இருக்காது. ஆமாம், நம்ம ஊரில் காசு கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்குமா கேட்டால் நான் தான் உலகத்திலே ரொம்ப அதிகம் படித்தேன்னுவான். அதை வச்சுக்கிட்டு ஏழை மக்களை ஏற்றி படிப்பான். ஏழை மக்களை புரோக்கர்ஸ் இல்லாத ஒரு உலகம் இருக்கணும். புரோக்கருங்க இருக்கான் பாரு, புரோக்கரே இல்லாத ஒரு உலகம் இருக்குன்னு ஏன் அந்த உலகம் ரொம்ப நல்லாயிருக்கும். புரோக்கர்ஸ் திருட்டு பசங்க. இதில் கமிஷன், இதில் கமிஷன், இதில் கமிஷன், இது நேரடி கொள்முதல் வேண்டும். ஆமாம், நான் என்ன சொல்வேன், ஒரு 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 குடிமகனா அவன் வீட்டில் 4 தென்னை மரம், 4 மாமரம், 4 பப்பாளி மரம், கொஞ்சம் கீரை காய்கறிகள், ஈகறிகள், அந்த மாதிரி கொஞ்சம் சாப்பாட்டுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் இருந்தால் போதும். எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவன் வீட்டில் ஒரு சின்ன படுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு குடிசை, இது போதும். தனக்கு தேவையான சாப்பாட்டுக்கு தேவையான துணி மணி அந்த மாதிரி விஷயத்தை அவனும் தயார் பண்ண முடியாது. ஆதிவாசிலாம் அப்படி இருந்தாங்க, நான் காட்டுவாசிகள் அப்படி தானங்க வாழ்ந்துருந்தான். அந்த மாதிரிலாம் இன்றைக்கி சென்டினல் அந்த காட்டுவாசிகள் இன்றைக்கும் அப்படி தான் இருக்கான். நாட்டில் வாங்கி துண்டுறான். ஃப்ளைட்லையா போகிறான்? எந்த ட்ரெயினில் போகிறான்? எந்த காரில் போகிறான்? அவனும் மனுஷன்தான். அமேசான் காட்டில் அந்த மாதிரி பழங்குடி மக்கள் இன்னும் இல்லை, எத்தனையோ கண்டுபிடிக்கவே முடியாதவர்கள் எவ்வளோ தீவுகளில் இருக்காங்க, குகைகளில் வாழ்ந்துன்னு இருக்கான். இங்கே தான் சிட்டியில் தான் எல்லாம் நாசமாக போச்சு. சரி, அதை விட்டுருங்க. வாங்குபவனுக்கு 100 கண்கள் வேண்டும், விற்பவனுக்கு ஒரு கண் போதும். யார் சொல்கிறாங்க? டச்சுக்காரர்கள் சொல்கிறாங்க. சாரி, ஆமாம், அது போயிடுச்சு. இப்போ இது சாரி, அது போன தத்துவம். இது ஈராக் பழமொழி. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அறிவியல் போடும் முதலீடு அதிக லாபம் தரும். அறிவில் போடும் முதலீடு, அறிவு சம்பந்தமான அறிவில், கல்வின்னு வச்சுக்கோங்க. கல்வியில் முதலீடு பண்ணு, அதையும் விற்கிறானையா. 4 எழுத்து படிச்சுட்டு, வெறும் 4 எழுத்து படிச்சுட்டு நான் தான் உலகத்திலே பெரிய ப்ரொஃபஸருன்றான். என்ன பண்ணுவேன்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாம், இதெல்லாம் திருத்துவதற்கு ஒரே ஒரு ஆளால் தான் முடியும். அது இயற்கை தான் பார்த்து செய்யும். இயற்கை யாரை எப்போ என்ன செய்யணும்னு அதுக்கு தெரியும், அது செய்யும். அது வேலையை இது கரெக்டாக செய்யும். என் வேலையை நான் கரெக்டாக செய்யலையா, உன் வேலையை நீ கரெக்டாக செய்யலையா, அப்படி தான் அது வேலை. அது எப்பப்போ எந்தெந்த நேரங்களில் நடக்கப்பட வேண்டுமோ அது கரெக்டாக நடக்கும். அதில் ஒன்றும் தெளிவில்லை. ஆனால் அதை பற்றி பேச வேணாம். பட் அறிவு, மனுஷனாக நம்ம வாழணும், சோறு வேணும், தூங்கணும், போகணும், வரணும் இல்லை, அதுக்கு அறிவு முக்கியம் இல்லை. ஸோ அறிவில் போடும் முதலீடு அதிக லாபம் தரும். ஒரு நல்ல விஷயம். இப்போவே 14 நிமிஷம் ஆயிடுச்சு, ரைட்டா? ஓகே, அது பார்த்துங்க. அப்புறம் எகிப்து பழமொழி. எகிப்து என்ன சொல்லுதுன்னா, ஆலோசனை என்கிற பெயரில் அடுத்தவரை ஆக்கிரமிக்காதவனை அறிவாளியா. அருமையான ஒரு பழமொழிங்கிறது எகிப்து பழமொழிங்க. பாருங்கள், ஆலோசனை என்கிற பெயர். இப்போ நான் ஆலோசனை சொல்லின்னுக்கிறேன் இல்லையா? இந்த ஆலோசனையானது உனக்கு சரியானதா, சரி இல்லையா, உன்னை அழுத்தி விடுமா, இல்லை உன்னை சீரழித்து விடுமா, இல்லை உன் புத்தியை அது குழப்புமா, இல்லை உன்னை எதையுமே யோசிக்க விடாமல் பண்ணிடுமா? அதை நான் யோசித்து செய்யணும், புரியுதா? ஐயோ என்னடா இப்படி நம்ம இவங்களை குழப்பின்னு இருக்கிறோமே.
நல்லா யோசிச்சு சிந்தித்து பாருங்கள் மக்களே. இப்போ ஏகப்பட்ட டாக்டர், இப்போ ஒரு டாக்டர் வந்து சுகருக்கு இதை தின்னாதன்னுவான், இன்னொரு டாக்டர் அதை தான் தின்னுன்னுவான். ஒரு பழமொழியை சொல்லுவான், அந்த பழமொழி தப்பு, அந்த அப்படி சொல்லப்பட்டதில்லை, அது இப்படி சொல்லப்பட்டதுன்னுவான். இப்படி ஒருத்தவன் அவன் கண்ணில் அவன் மைண்டில் அதை எப்படி அவன் ஏற்றிக்கினானோ அதை 10 மடங்கு சித்தரித்து அது உள்ளார இடை சொருகள், அந்த சொருகள், இந்த சொருகள்னு சொருவி உன்னை குழப்பி உன்னை சாவச்சிடுவான். அந்த கோயிலுக்கு போனால் இந்த புண்ணியன்னுவான், இந்த கோயிலுக்கு போனால் இந்த புண்ணியன்னுவான், இந்த கோயிலுக்கு போனால் இந்த புண்ணியன்னு. கோயிலுக்கே போயின்னுறா, சோறு கடிச்சிடும், வேலைக்கு போகாத என்ன. ஸோ அதுதான் அவங்க ஆலோசனை என்கிற பெயரில் அடுத்தவரை ஆக்கிரமிக்காதவனே அறிவாளியம். ஆமாம், புத்தி சொல்கிறன்ற பேரில் மற்றவனை குழப்பாமல் கொல்லாமல் செய்யாமல், ஏப்பா நீ எப்படியா பாப்பா, நான் தலையிடலப்பா, நான் எதையுமே சொல்லலைப்பா, நான் சொல்கிறது எல்லாமே வந்து தப்புப்பா, இதெல்லாம் நீ கேட்காதப்பா, நீ உனக்கு அறிவு இருக்குது, உனக்கு சிந்தனை இருக்குது, உனக்குன்னு உன்னை வந்து அறிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும், உன்னை யார் என்று நீ அறிந்து கொள்வதற்கு உன்னால் முடியும், அதை நீ செய். அப்படி கூட சொல்ல வேணான்றான் இந்த யார் இவன் எகிப்து பழமொழியில். என்ன சொல்கிறான், அதை கூட சொல்லாதடா, அவன் பார்த்துப்பான், அவன் வேலை கிடையாது, நீ எதுக்கு உட்காந்து சொல்லிக்கினுக்கிற, பழம்பிக்கினுக்கிற, கத்திக்கினுக்கிற, தேவையா அவனுக்கு அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. இது ஆலோசனை என்கிற பெயரில் அவன் வந்து உனக்கு கேட்டால் கூட சொல்லாத. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்லுவேன், ஏங்க இதுக்கு என்னங்க பரிகாரம், இது எப்படிங்க நம்ம ஜோசி கிளிகிட்ட போய் கேட்டு சொல்லுவோம், ஏங்க இதுக்கு என்னங்க பரிகாரம், கிளி அதுக்கிட்ட போய் கேட்டு சொல்லுவான், எலி இருக்குது அதுக்கிட்ட கேட்டு சொல்லுவான், முட்டா பைத்தியக்காரம் மூட நம்பிக்கை நாய்கள். அதை விட்டுரு. ஆலோசனை என்கிற பெயரில் அடுத்தவரை ஆக்கிரமிக்காதவனே அறிவாளி, இன்னொருத்தவனை துன்பப்படுத்தாதவன், ஆலோசனைன்ற பேரில் அவனை குழப்பாதவன், இந்த தொழிலை பண்ணு, அந்த தொழிலை பண்ணு, இதில் காசு இருக்குது, இதில் கேட்டிங்களா மாடியார் போர்டு உட்பு சொல்ல அற்புதமான பாருங்கள். அறிவில் போடும் முதலீடு அதிக லாபம் தரும். ஈராக் பழமொழி அறிவில் முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அறிவில் போடும் முதலீடு அதிக லாபம் தரும். அறிவில் அந்த அறிவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், சுத்தமான அறிவாக இருக்க வேண்டும், அதில் கலப்படம் இருக்கக்கூடாது. ஆமாம், சிமெண்ட்டில் சாம்பலை கலக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஆமாம், மிளகுல பப்பாளி விதையை வந்து கலப்பான், மிளகு இருக்குதுல்ல அதில் பப்பாளி விதையை கலப்பான், அப்படி இருக்கக்கூடாது. ஆமாம், பாலில் கொஞ்சம் தண்ணியை கலடான்னா தண்ணியில் பாலை கலப்பான், அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அறிவில் என்னத்தை முதலீடு செய். ஒருவரை ஆமாம் நல்ல கல்வி அறிவுள்ளவன், நல்ல அறிவாளி நிச்சயமாக பணத்துக்காக ஏழை மக்களை ஏமாற்ற மாட்டான். அந்த சிம் கார்டு விற்கிற மாதிரி, செல்ஃபோன் விற்கிற மாதிரி, லோன் வேணுமான்னு கேட்குற மாதிரி இந்த ஆன்லைனில் ஏகப்பட்ட ஏமாத்து வேலைகள், சித்து வேலைகள், தாலியாக இருக்கிறது, செயினாக இருக்கிறது, மூக்குதியாக இருக்கிறது, இப்படிப்பட்ட வேலைகள் அறிவு உள்ளவன் செய்ய மாட்டான். கல்வி அறிவு ஞானம் பெற்றவன் செய்ய மாட்டான், மதமெல்லாம் செய்வான். அந்த அறிவில் போடும் முதலீடு அதிக லாபம் தரும். ஆமாம், அறிவை நம்பி அவன் செயல்படுவான். காலம் பூரா அவன் வந்து அறிவையே நம்பி வாழ்வான். இன்னொருத்தன் ஐடியா கொடுக்குறான், அவன் ஐடியா கொடுக்குறான், புதுசாக இந்த தொழில் தொடங்க போகிறான், அந்த தொழில் தொடங்க போகிறேன்னு சொல்லிட்டு போய் ஏமாற மாட்டான். ஸோ அறிவில் முதலீடு போடு, அதிக லாபம் நிச்சயமாக கிடைக்கும், வாழ்வை நீ பார்த்துக்கொள்ள முடியும். அதுதான் ஈராக் பழமொழி சொல்லுது. எகிப்து பழமொழி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? ஆலோசனை என்கிற பெயரில் அடுத்தவரை ஆக்கிரமிக்காதவனே அறிவாளி. வாழ பியூட்டிஃபுல். அதாவது இது இப்போ நான் சொல்கிறேன்ல, ஆலோசனை புத்தி சொல்கிறது புத்தி. அதை பண்ணுப்பா, எப்பா இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும்பா, எப்பா அந்த கோர்ஸ் படிப்பா, எப்பா இந்த கோர்ஸ் படிச்சு நல்லா சில்லற பார்க்கலாம். அரசியலில் போயிடுறா. ஆமாம், மாடு மேய்க்கிறவன், திருட்டு பையன், கஞ்சா காட்டுறவன் எல்லாம் அரசியலுக்கு போனால் நல்லா சம்பாதிக்கலாம்ப்பா. ஆமாம், செருப்பு தொழில் செய்ப்பா, நல்ல காசு. இப்படி அந்த மாதிரி ஆலோசனை தருபவனை வந்து என்ன பண்ணாத, அவன் ஆலோசனை என்கிற பெயரில் அடுத்தவரை ஆக்கிரமிக்காதவனே அறிவாளி. நான் ஆலோசனை தரேன்னு சொல்லி அடுத்தவனை பைத்தியக்காராகி முட்டாளாகி அவனை குழப்பி அவனை ஒன்றுத்துக்கு உதவாதவனாகி இன்றைக்கி இருக்கிற புத்தகங்கள்லாம் அப்படி தான் இருக்குது, இன்றைக்கி இருக்கிற சினிமா படங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. ஆமாம், இன்றைக்கி இருக்கிற நிறைய விஷயங்கள், புராணங்கள் அது லொசு படித்து மென்டலாகிடுவேன். நீ அவன் சரின்னுவான், அவன் இல்லைன்னுவான், இல்லை இதுதான் உண்மைன்னு அவன் சொல்லுவான். ஐயா இது கண்டிப்பாக அவனுக்கு 3 பேருமே சொன்னது போய்ங்க, நான் சொல்கிறது தாங்க மெய்யின்னுவான். இன்னும் சிலர் பார்த்தா நான் தான் ஜீசஸ்ன்னு வந்து இப்போ ஒருத்தனை பிடிச்சிருக்காங்க. அதான் இப்போ வந்து செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி என்னமோ அந்த இதில் வாட் இஸ் இட், பிலிப்பைன்ஸ் நினைக்கிறேன், ஜீசஸின் மகன் நான் சொல்லிட்டு
ஏற்பட்ட வேலைகள்லாம் பார்த்துருக்கான். சாதாரணமான வேலைகள்லாம் அவனை பிடிச்சி இப்போ கம்பெனி இருக்கிறான், ஜெயிலில் இருக்கிறான். இப்போ அந்த 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 ஊர் அதிபர் கூட வந்து அவனுக்கு ஃப்ரெண்டு போல இருக்குது. 800 கோடி ரூபாயோ என்னமோ வச்சுருந்தானா, அதை கூட ராவிட்டுக்கிறானுங்க என்னன்னு தெரில. பார்த்தேன். அது சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி ஆலோசனை என்கிற பெயர்கள் அடுத்தவரை ஆக்கிரமிக்காதவனே அறிவாளி. நான் இருக்கேங்க, அவனுக்கும் புத்தி சொல்ல, இப்படி இறாப்போடா அப்படி இறாப்போடா, இது நல்லதுடா அது நல்லதுடா, இந்த தொழில் செய்டா அந்த தொழில் செய்டா, இந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்லாமல் ஒழுங்காக இதையும் மாதிரி என் வேலையை மட்டும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன்னு வச்சுங்களேன், அப்போ நான் தான் அறிவாளி. அப்போ இதில் என்ன புரியுது? பிறருக்கு எதையும் சொல்லி குழப்பாதன்றது தான் புரியுது. அதுதான் ஆலோசனை என்கிற பெயரில் அடுத்தவரை ஆக்கிரமிக்காதவனே அறிவாளி. ஸோ அமைதியாக இருந்து விடுங்கள். எவனா எதையாவது புலம்பிட்டு போகிறான், இதோ நான் புலம்புற மாதிரி அதாவது நான் புலம்புறேன், இதெல்லாம் கேட்காத, அவ்வளோதான். அதுதான் அதோடைய கருத்து. ஒன்றை கேள்வி, உனக்குள்ள உன் மனசாட்சி இருக்கான், உனக்குள்ள உன் அறிவு என்பது அந்த பட்டகம் என்பது இங்கே உள்ள இருக்குது, அதை கேளு. உன் மனசு கேளு. உன் மனசுக்கு உருவம் இல்லை இருந்தாலும் அது ஓரளவுக்கு மனசாட்சியோடு இருந்தால் நீ நல்லது செய்ய முடியும். நல்லது தான் நடக்கும். அதை பாரு. ஓகேவா? சரி. அது வந்து எகிப்தோடைய பழமொழி. இப்போ இங்கிலாந்து பழமொழி என்னன்னு பார்ப்போமா? அறிவு என்னும் கதிர். ஆமாம், அறிவு என்னும் கதிர் அறுக்க கண்ணீர் மழை பெய்ய வேண்டுமா? இவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அறிவு என்கின்ற கதிர் அறுக்க கண்ணீர் மழை பெய்ய வேண்டுமா? அந்த அறிவு என்ற ஒரு கதிர் அது எங்கே விளையுது? எந்த நிலத்தில் விளையுது? அந்த நிலம் எப்படிப்பட்ட பண்பட்ட நிலமா, இல்லை பாறை நிலமா, இல்லாட்டினா உப்பு நிலமா, என்ன நிலம்? எப்படிப்பட்ட அந்த நிலம்? அப்படிப்பட்ட நிலத்தில் என்ன மாதிரி கதிர், என்ன பயிர் விளையும்? அருமை இல்லை? அந்த கதிர்களுக்கு கண்ணீர் மழை பெய்ய வேண்டுமா? அப்படி என்றால் உன்னுடைய அந்த அறிவு என்கின்ற கதிர், அதனால் நீ நாட்டு மக்களுக்கு, உனக்கு, சமுதாயத்துக்கு, தேசத்துக்கு, தெருவுக்கு, ஜீவராசிகளுக்கு, காக்கை குருவிகளுக்குன்னு சொல்லிட்டு உன்னுடைய அறிவானது பயன்பட வேண்டும். அது போன்ற ஒரு கதிர், அது போன்ற ஒரு பயிர், அது அறுவடை செய்யும் பொழுது அதே கண்ணீர் மழை பெய்யும். அதை பார்க்கிறவனப்பா, யாருப்பா நீ, யாருப்பா நீ என்று அழுவான், கண்ணீர் வடிப்பான். அப்படி இருக்க வேண்டும் என்கிறது இங்கிலாந்து பழமொழி. அதுக்கப்புறம் கரங்கள் சுத்தமாக இருக்கின்றனவா என்பதை கடவுள் பார்க்கிறார், நிறைவாக இருக்கின்றவனா என்பதை அல்ல. என்னது சுத்தமான கைகள்? பாருங்கள், வெள்ளக்காரன் வீட்டிலலாம் டைனிங் டேபிள் சுத்தமாக இருந்தால் அவன் குடும்பம் எப்படி இருக்குதுன்னு சொல்லலான்னு சொல்லுவாங்க. ஒரு டைனிங் டேபிளை பார்த்து அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், அவங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், அவங்க குணாதிசயம் எப்படி இருக்கும், அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க அழுக்கு பிடிச்சவங்களான்றது சொல்ல முடியும். அவங்க வீட்டு டைனிங் டேபிளை பார்த்தா சொல்ல முடியும்னு சொல்லுவாங்க. இங்கேயும் அப்படி தான். இங்கெல்லாம் அதுக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது, அது விட்டுருங்க. ஆமாம், ஒரு நண்பனை பார்த்தா அவன் கதையை சொல்லிவிடுவேன் அப்படின்வாங்க. ஒருத்தவங்கப்பா அவன் பழகிற பழக்க வழக்கங்கள், அவன் சேர்ற அவனுடைய கூட்டாளிகளை வச்சு அவன் குணாதிசயத்தை சொல்லலாம். நான்லாம் ஒருத்தனை பார்த்த உடனே சொல்லிடுவேன். நான் கண்ணு மூக்கு கிக்கு மனசு மட்டும் ஆராய்ச்சி பண்ணுறோம் ஆய்வு பண்ணுறோம் ஸ்கேன் பண்ணுறோம் எங்கே இருக்குதுன்னு தெரியாத மனம் இருக்குது இல்லை, உருவம் இல்லாத மனம், அந்த மனதையே நான் ஸ்கேன் பண்ணிடுவேன். சரி விடுங்க, இப்படி தான் பேசக்கூடாதுன்னு சொல்லுது. எனக்கு எல்லாம் தெரியும்லாம் பேசாத அப்படின்னு தான் சொல்லுது. தத்துவங்கள் அப்படி தான் சொல்லுது. எனக்கு எல்லாம் தெரியும் பேசுகிறவன் முட்டாள், அடி முட்டாள், அப்படி தான் என்ன சொல்லுது. அதனால் வாய் அடக்கம் முக்கியம். பேசுவதை கேள். யார் யாரெல்லாம் பேசுகிறாங்க அதெல்லாம் கேள். நீ பேசாத, நீ அமைதியாக இரு. நீ அமைதியாக இருக்கும்போது யார் யாரெல்லாம் பேசுனாங்களோ அதெல்லாம் உனக்கு ஸ்டோர் ஆகி நீ அறிவாளியாக, அவ்வளோதான். ரைட்டா? கரங்கள் சுத்தமாக இருக்கின்றனவா என்பதை கடவுள் பார்க்கிறார். கரங்கள் மீன்ஸ் வாட்? இந்த கையில் இரும்பு கொடுக்கறது இந்த கைக்கு கூட தெரியக்கூடாதுன்றான். ஆமாம், ஒரு கை கொடுப்பதும் மறுகை அறியக்கூடாதுங்கிறான். அந்த மாதிரி கொடுக்கும் போலலாம் இரு. ஆமாம், கரங்கள் சுத்தமாக, ஆமாம், கரங்கள் சுத்தமாக இருக்கின்றனவா என்பதை கடவுள் பார்க்கிறார். ஆமாம், சுத்தம்னா ஆமாம், கையை கழுவு, சோப்பு போட்டு கையை கழுவுறதுப்பா, கை லஞ்சம் வாங்காதது, ஆமாம், லஞ்சத்தை கொடுக்காதது, கடன் வாங்காதது, கடன் பெறாதது, ஆமாம், கற்பழித்த கைகள், கற்பழிக்காத கைகள், இப்படி ஆகப்பட்டதுக்கு லட்சக்கணக்கில் விட்டிங்கன்னா நான் பாட்டு சொல்லினே இருப்பேன். அதுக்கு இங்கே டைம் இல்லை, நீங்கள் கேட்கறதுக்கு உண்டான ஆளுங்க யாரும் கிடையாது. சரியா? ஸோ கரங்கள் சுத்தமாக இருக்கின்றனவா என்பதை கடவுள் பார்க்கிறார். அதை தான் பார்க்குறார், உண்மையானதை பார்க்கிறார் அப்படின்னு எடுத்துங்க. நிறைவாக இருக்கின்றனவா என்பதை அல்ல.
நீ காரு பங்களா கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறியா, சூப்பராக இருக்கிறியா, டையை கட்டினியா, இப்போ 20 லட்ச ரூபாயில் கோட்டு சூட்டு போட்டியாலாம் வந்து பார்க்கல, அவர் பார்க்கல. எவர் பார்க்கல? கடவுள் பார்க்கல. சரி, அடுத்து என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். எதிர்ப்பு எங்கு இல்லையோ அங்கு வெற்றி இல்லை. எதிர்ப்பை தாண்டி முன்னேறி செல்வது தான் வெற்றியாகும். எங்கு எதிர்ப்பு? இப்போ என்னை அவனுமே திட்டலை, இப்போ எவனுமே மூஞ்சில் காரி முடியல, எவனுமே என்னை கழுவி 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 என்னை ஊற்றலை, இல்லை ஊரில் இருக்கிற எல்லா மொழி, உலகத்தில் எவ்வளோ மொழிகள் இருக்குது, அவ்வளோ மொழியிலையும் எவ்வளோ கெட்ட வார்த்தைகள் இருக்கும், அவ்வளோ கெட்ட வார்த்தைகளையும் நீங்கள் என்னை, அந்த வார்த்தைகளை என்னை நீங்கள் திட்ட வேண்டும், அசிங்கப்படுத்த வேண்டும், செருப்பால் அடிக்கணும். ஆமாம், செருப்பால் அடிக்கணும். படுக்க போட்டு மூத்தத்தை மூஞ்சில் ஊற்றணும். அதை நான் தாங்கிக்கணும், அதை நான் எதிர்கொள்ள வேண்டும். அதில் இருந்து நான் அப்படியே என் குறிக்கோள்கள் என்ன, என் பாதை என்ன, நான் எவ்வளோ தூரம் இன்னும் செல்ல வேண்டும். 1 கிலோமீட்டரா 2 கிலோமீட்டரா இல்லை சூரியனுக்கு அளவுக்கு வெகு நீண்ட தூரமா என்பதை நான் கவனிக்க வேண்டும். சிறு வாழ்க்கை, சாவத்துக்கு பிறந்தவங்க நம்ம. இந்த சிறு வாழ்க்கையில் ஆராய்ச்சி அதிகம் தேவை. அதான் எதிர்ப்பு எங்கு இல்லையோ அங்கே வெற்றி இல்லை. எதிர்ப்பு எனக்கு இல்லைன்னா வெற்றியே கிடையாது, தோற்றுப்படுவேன். இவ்வளோ நாளாக பேசின்னு கிடக்கிறேன். இன்றைக்கி நேற்று முந்தானா தான் நான் பேசுகிறேன். என்ன மாதிரி கோடிக்கணக்கானவர்கள் பேசினார்கள். அந்த பேருக்கு அடையாளமே இல்லை, விலாசமே இல்லை. ரொம்ப பேர், ஏகப்பட்ட பேர். விலாசம் உள்ளவர்கள் எல்லாம் வேலைக்கு ஆகாதவன். விலாசங்கள் உள்ளவர் எல்லோரும் பெரிய உயர்ந்தவர்கள். விலாசம் இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் இருந்தார்கள். மிகப்பெரிய அறிஞர்கள், பேரறிஞர்கள், மேதாவிகள், அது மாதிரிலாம் இருந்தது. ஆமாம், எதிர்ப்பு எங்கு இல்லையோ அங்கே வெற்றி இல்லை. எதிர்ப்பை தாண்டி முன்னேறி செல்வது தான் வெற்றியாகும். ஸோ உலகத்தில் இருக்கிற எதிர்ப்புகள் எல்லாத்தையும், எல்லா எதிர்ப்புகளையும் சந்திக்க வேண்டும், அதை முறியெடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட தோல்விகளை தாங்கிக் கொள்ள வேண்டும். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்கிறார் யார்? அவர் சொன்னார். யாரோ சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பொதுவாக சொல்லிடுறாங்க. இந்த 10 கட்டளைகள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தாங்க உலகமே. 10 கமாண்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நம்ம நாடோடிய மன்னன் படம் ஒன்று இருக்குது இல்லை, எம்ஜிஆர் அவர்கள் படம். அது ஒரு 10 கமாண்ட்ஸ் இருக்கும். இவ்வளோ தான். எந்த புத்தகம் ஆனாலும் சரி, காலம் தோன்றியதிலிருந்து இன்று வரை இந்த 10 விஷயங்கள் தான். இதை அப்படி உள்டா பண்ணி அவர் திருவள்ளுவர் வேறு மாதிரி ஒரு 1330 குறவா சொல்லியிருப்பார். பாரதி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எத்தனையோ பாடல்கள் ஏற்றிருப்பார். பாரதிதாசன் எல்லாரும், சாக்ரட்டிஸ், அவர் எழுதவிட்டு, அரிஸ்டாட்டில், புளூட்டோ, இப்படி மிகப்பெரிய பெர்னாஷா, அப்புறம் யார், ஷேக்ஸ்பியர், எல்லாருமே நீ நான் அவன் இவன் எல்லோருமே இந்த 10 விஷயந்தான். 10 விஷயந்தான். அதை தான் அப்படி கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி அதே விஷயம் தான் இன்ன வரையும் ஓடிடுது. காலமாக கல் தோன்றி மண் தோன்றினால அன்னையிலேருந்து இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் தான். இதை நம்ம பின்பற்றினாலே போதும், வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் போட்டு குழப்பிக்க வேணாம். ஸோ அறிவு என்பது என்னது? பிறருக்கு பயன்படுவதா இல்லை என்றாலும் பிறரை பாழ்படுத்தி விடுவதாக இருந்துவிடக்கூடாது. ஆமாம், அறிவை ஆக்கிரமிப்பவனாக இருக்காதே. ஆமாம், பிறரை புண்படுத்துகிறவன் தான் என்னது, புத்தி சொல்கிறவன் தான் என்னது இங்கே தப்பு. அதனால் நிறைய விஷயங்கள் தாத்தாவுக்கு அதுதான் என் தொழில். என் தொழில் அதுதான். அதுக்காக எல்லாருக்கும் அந்த தொழில். இப்போ நீ எல்லாம் புத்தியாக சொல்லி நிற்கிறேன். இப்போ எங்கே போய் அவன் ஆட்டையை போடலான்னு தானே பார்க்குறேன். இப்போ எனக்கு அது கிடையாது. எனக்கு இதுதான் விஷயம். உனக்கு எனக்கும் உள்ள விஷயம். உன் காலையில் நீ ஏஞ்சோடனே எல்லாம் உங்கள் மேய்ச்சோடனே நீ எந்த சாமியை கும்பிட்டு எவனை ஆட்டியை போடலான்னு பார்ப்பேன். நான் எந்த சாமியுமே கும்பிட மாட்டேன். என்னை மட்டும் கும்பிட்டுப்பேன். என்னை மட்டும் நான் போற்றி புகழ்ந்து கொள்ளுவேன். என்னை மட்டும் நான் பாராட்டி கொள்ளுவேன். என்னை நானே பாராட்டிக்கணும்பா, அவனும் பாராட்ட மாட்டான். என்னை நீ பாராட்டுவியா? என்ன பாராட்ட மாட்டேன். என்னை நானே பாராட்டி கொள்ள வேண்டும், என்னை நானே தாளாட்டி கொள்ள வேண்டும், என்னை நானே சீராட்டி கொள்ள வேண்டும், என்னை நானே புகழ்ந்து கொள்ள வேண்டும், என்னை நானே ஹீரோன்னு பார்க்கணும். அப்போ தான் இருக்கிற கொஞ்ச நாளைக்கு வாழ முடியும், சோறு கிடைக்கும். சரியான மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள் சில்ட்ரன்ஸ், அது அருமையான விஷயம். ஒரு 4-5 நாடுகள் பற்றிய அவங்களுடைய பழமொழிகள் பற்றி நம்ம பார்த்தோம். யோகப்பட்டது இருக்குது. தாத்தா போ அப்படியே நிறையா உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க. கேட்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் காலம்தான் வாழ போகிறோம். ஆமாம், இன்றைக்கி நடக்கிற பேரிடர்கள் தான் உங்களுக்கு தெரியுமே. இதே தான் போய் அந்த சாமியை கும்பிடுன்றான், இந்த சாமியை கும்பிடுன்றான், அந்த சாமியை கும்பிடுன்றான், இந்த சாமி காலம் போகிற 365 நாள் சாமியை கும்பிட்டுறேன். சோறு தானாக